ஆமா நேத்து என்ன பிளைண்ட் ஸ்கூலுக்கு போயிருந்தேன்? ஆமா சார். என்ன விஷயம்? ஏதாவது ஃபங்க்ஷனா? இல்ல ஒரு சின்ன டொனேஷன் விஷயமா சார். ஓ பரவாயில்லையே. ஆமா இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் உனக்கு எப்படி தோணுது? பார்வை உள்ளவங்க என்ன கண்ணால பார்த்து ரசிப்பாங்க, பார்வை இல்லாதவங்க மனசால ரசிக்கமே தான் சார். என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் காணோம்? இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. அது எடுத்து பேசு. டேய் ரவி நீ ரைட்ரா. சார் என்னையா சொன்னீங்க? என்ன சொல்லிக்கிட்ட நீ அங்க பேசு. ஹலோ யார் சார் பேசுறது? போதும் போதும். ஹலோ எஸ். சாங் ரொம்ப நல்லா இருந்ததுல்ல? எல்லாருமே அதான் சொல்றோம். ரீஷ் உன்னோட ஒபினியன் தான் கேக்குறேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. டேக்கிங் எக்ஸலண்டா இருந்தது. படத்துல ஹைலைட் சாங்கே இதுவா தான் இருக்க போகுது. பியூட்டிஃபுல் மெலடி. கான்செப்ட் வெரி குட் கான்செப்ட். அந்த எண்ட் போர்ஷன் அந்த பொண்ணு ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்கா. இன்ஃபேக்ட் எங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கெமிஸ்ட்ரி மட்டும் இல்ல, ஹிஸ்டரி பயாலஜி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. டைரக்டர் பக்கத்துல தான் இருக்காரு, பேசுறீங்களா? ஓ மை காட். ஏய் பாத்து போயா புது வண்டி. சார் பாத்து தான் சார் ஓட்டுறேன். வணக்கம்மா, ட்ரெஸ் எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். அம்மா கிட்ட சொல்ல நான் வந்துட்டே இருக்கேன். ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். Many happy returns of the day. குப்பத்தட்டில போடு. தேடி வந்து பேசுறேன். தேவையில்லைன்னு சொல்றேன். நான் நினைச்சா உன் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. நான் நினைச்சா நீ ஜாமீன்ல கூட வெளியில வர முடியாது. அதிகமா பேசுற. அனாவசியமா தலையிடுற. இது இன்டர்நெட் காலம், மறந்துடாத. அதே இன்டர்நெட்டால நீ காலேஜ்ல அசிங்கப்பட்டியே, அதை மறந்துடாத. உன்னை வாழ விட மாட்டேன். முடிஞ்சா செய். டீல். போடா ஃபூல். ஹாய். ஏய் வா 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 ஐஸ்வர்யா வா 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 வா. ஹலோ ரீஷ். சார் சாட்ல இருக்காரு. நான் லைன்ல இருக்கேன், கூப்பிடுறீங்களா? இதோ கூப்பிடுறேன். கட். ஓகே. அடுத்த ஷாட் எடுக்கலாமா? அந்த கேமரா வந்து ஜிம்மில போட்டுக்க. ஸ்டடி கேமரா வைக்க சொல்லு. இந்த கேமராவை இன்னொரு கேமரா எங்க ரெடியா இருக்கு சார்? ஜூம் போடு. ஓகே சார். பிரமாதமா இருந்தது. வெரி குட். டேய் ஹீரோ போட்டுக்காம்பா. ஃபோன். சரி எக்ஸ்கியூஸ் மீ. போய் பேசு. மாஸ்டர் சார் இங்கே தான் பின்னாடியே தான் நிக்கிறியா? முன்னுக்கு வாயா. எஸ். ரீஷ் அந்த ரஞ்சித் இடியட் என்கிட்ட தப்பா பிஹேவ் பண்றான். இதையும் என்கிட்ட சொல்றீங்க? தப்பா நடந்ததுனால சொல்றேன். ரோஷம் வர வேண்டாம், கோபம் வர வேண்டாம், அவனை உண்டு இல்லைன்னு பண்ண வேண்டாம். கூல் கூல். ஹாப்பியா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுங்க. பார்க்கலாம். ஷார்ட் ரெடி ஆயிடுச்சு, நான் திருப்பி கூப்பிட்றேன். ஓகே ஓகே ஓகே. யார் ஃபோன்ல? யாரும் இல்லை சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு சார்? கை கூட உனக்கு நேஷனல் அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சார் என்னால் நம்பவே முடியல சார். நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்ட பாரு. 21 வயது இளம் நடிகர் அம்ரேஷின் திறமைக்கு கிடைத்த தேசிய விருது. நடிகை ஐஸ்வர்யா, தொழிலதிபர் ரஞ்சித் நிச்சயதார்த்த கோலம். எதிர்பாராமல் இணையும் திருமண ஜோடி. லட்சக்கணக்கான ரசிகர்களுடைய கனவு கண்ணி என்னோட மனைவி. இது மட்டும் நடந்துட்டா? ஃபூல்.
நடத்தி காட்டுவேன்டா. இந்த பொய்யை மட்டும் மெய்யாக்குறதுக்காக எவ்வளவு ஆதாரங்களை செட்டப் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? கண்டிப்பாடா. ஏய், அடுத்த வர ஸ்டெப் என்னன்னு பாரு. இனி ஓன் டைம் கலக்கோடா எனக்கு நீங்க தேசிய விருது வாங்கினதுக்காக எங்க எல்லா பத்திரிகையாளர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. இந்த வெற்றி உங்களோடது. நீங்க எல்லாரும் தான் எனக்கும் ரசிக பெருமக்களுக்கும் பாலமா இருந்திருக்கீங்க. அந்த பெருமைக்குரிய ரசிகர்கள் இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. நான் தான் உங்களுக்கு வாழ்த்தும் நன்றியும் தெரிவிக்கணும். 21 வயசுல இவ்வளவு பெரிய சாதனையை உங்களால எப்படி சார் செய்ய முடிஞ்சது? எல்லாமே இறைவனின் ஆசியாலும் பெற்றோர்களின் அரவணைப்பினாலும் கடும் முயற்சியாலும் உருவானது. முக்கியமாக என்னை தாங்கிட்டு இருக்கிற தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் தான். அவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த வெற்றி நீங்க எதிர்பார்த்தது தானா? இவ்வளோ பெருசா எதிர்பார்க்கல. உங்க கூட ஐஸ்வர்யா நிறைய படத்துல ஜோடியா நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்கள பத்தி ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. அதை பத்தின உங்க அபிப்பிராயம் என்ன? என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். பீவா சார் ஃபோன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். உனக்கு விருது கிடைக்குன்றது நான் எதிர்பார்த்தது தான். அதனால அது எனக்கு சர்ப்ரைஸா தெரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உனக்கு இன்னும் நிறைய விருதுகள் கிடைக்கணும். தேங்க்யூ சார். எப்போ மேடம் கல்யாணம்? நடிக்கிற படம்லாம் முடிச்சிட்டா இல்லை அதுக்கு முன்னாடியே வா? திருமணத்துக்கு பிறகு நடிப்பீங்களா? ஹலோ. ரவிக்குமார் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். எல்லாம் உங்கள் பிளஸிங்ஸ். என்னோட பிளெஸிங்ஸ் என்னையா இருக்கு? எல்லாம் உன் ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் அதெல்லாம் தான். எனவே என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் மேலும் மேலும் நல்லா வளரணும். ஓகே, தேங்க்யூ சார். இந்த பேப்பர் நியூஸ் எல்லாமே போய் அப்போ இந்த நியூஸ் திட்டமிட்ட செயல், ஒரு ரோகோட செயல். ஹலோ. என்ன ஹீரோ? நான் தான் ரஞ்சித் பேசுறேன். எப்படி நியூஸ்? சும்மா ஹாட்டா இல்ல? டாக் ஆஃப் தி டவுன்னா இதான் மச்சி. அவ டப்பா டான்ஸ் ஆடிச்சுல. போலீஸ் கிட்ட போய் பொய்யா நியூஸ் போட்டேன்னு சொன்னாவே அவளை விட நான் நடிப்பேன். கமிஷனர் கிட்ட இனிமே என்ன தாலி கட்டி ஹனிமூனுக்கு தான். இந்த ஆபரேஷனுக்கு பேர் என்ன தெரியுமா? ஐஸுக்கு ஆப்பு. நல்லா இருக்குல்ல டைட்டில்? ஹீரோ என்ன ஜீரோ ஆயிட்டியா? சத்தத்தையே காணும். நான் பேசுறது கேக்குதா? தமிழ்நாடே கேக்குது. தமிழ்நாடே கேக்குதா? ரஞ்சித் சார், உங்க வாயாலே ஊருக்கு உண்மை சொல்ல வச்சேன். இப்போ இதுதான் டாக் ஆஃப் த டவுன். மச்சான், இந்த கவுண்டர் ஆப்ரேஷனுக்கு பேர் என்ன தெரியுமா? அவனுக்கு அவனே வச்ச ஆப்பு. நல்லா இருக்குல்ல? பாய். வேற ஏதாவது டவுட்ஸ் உண்டா? அதான் வாக்குமூலமே சொல்ல வச்சிட்டீங்களா சார்? நிஜத்தில் நீங்கள் தான் ரியல் ஹீரோ. வரேன். முக்கிய செய்தி. சென்ற ஆண்டில் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது பெறும் நடிகர் அமரேஷிற்கு திரையுலகம் மற்றும் பல துறைகளிலிருந்தும் வாழ்த்துக்கள் குவிகின்றன. பரபரப்பாக பேசப்பட்ட பிரபல நடிகை ஐஸ்வர்யா ரஞ்சித் திருமண செய்தி அப்பட்டமான பொய் என்றும் திட்டமிட்ட சதி என்றும் நிரூபணமாகியுள்ளது. பிரபல பைனான்சியரின் மகன் ரஞ்சித் சதிகாரன் என்பது ரஞ்சித்தாலேயே அம்பலமானது. மோசடி செய்த ரஞ்சித் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நன்றி 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 நன்றி. Congratulations. Thank you, sir. All the very best. Wish you many more awards and rewards. உள்ள உட்காரு. சார்,
நீங்க வந்து ரிசீவ் பண்ணது இந்த இண்டஸ்ட்ரியே வந்து ரிசீவ் பண்ண மாதிரி இருக்கு. இது என்ன பெரிய விஷயம், இண்டஸ்ட்ரியே சேர்ந்து உனக்கு விழா எடுக்க போது இன்விடேஷன் பார். சார் இது கொஞ்சம் ஓவரா இல்ல? விருதே விழா பயமா அந்த இருக்கு சார். பையன் வேணும், அதான் நல்லது. இருந்தாலும் இதெல்லாம் உன் திறமைக்கு கிடைச்ச பரிசியா. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சுமக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் கவலைப்படாத, கடவுள் அருள் உனக்கு நிறைய இருக்கு, அவரு காப்பாத்துவாரு. வீடு வந்துருச்சு போல் இருக்கு. இதே தான் கரெக்ட். இந்தப்பா இந்த இன்விடேஷன் கொண்டு போய் அப்பா அம்மாட்ட கூட, அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்றவங்க உன்னை வந்து பார்ப்பாங்க. ஓகே சரி வரட்டா? கிளம்புங்க சார். நீ அவார்ட் வாங்குறத நான் டிவியில பார்த்தேன். பாராட்டு விழா இன்விடேஷன். அரிதாரம் பூசி நான் எடுத்த அவதாரத்தில் ஜெயிச்சேனா தோத்தேனான்னு நீங்கள் தான்ப்பா சொல்லணும்.